வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அண்மைக்கால தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரின் ஆலோசனை அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கான OCI இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் நேற்று தொடக்கி வைத்தார். புதிய வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கான OCI இணையதளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் செயல்பாட்டுடன் புதிய OCI இணையதளம் மக்களின் நட்பு டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய படியை குறிக்கிறது என்று பிரதமர் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதால் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் விவசாயிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 122வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். புதுச்சேரியில் மாதிரி ESI மருத்துவமனை அமைக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 3 நாட்களில் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய தமிழ்நாடு, கொங்கன், கோவா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.